2026 தேர்தலில் இரண்டாவது நிகழ்ச்சியாக நம்முடைய பாரத பிரதமரும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர்களும் மதுரை மண்ணிலே பரப்புரையாற்றுகின்ற வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதுரையினுடைய பொதுக்கூட்டம் வெற்றி விழா பொதுக்கூட்டமாக மாறுவதற்கு நீங்கள் முழுமையாக ஒற்றுமையாக நின்று அந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், பாரதிய கட்சியினுடைய தலைவர், நாட்டுடைய பிரதமர் வர இருக்கிறார்கள். இந்த இரு பெரும் தலைவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகின்ற கருத்து எதிர்கட்சிகள் மத்தியிலே மிகப்பெரிய கலக்கத்தையும் செயலற்ற தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படி வருகின்ற அந்த சூழலில் நம்முடைய பங்காக அந்த கூட்டத்திற்கு வருகின்றவர்கள், கூட்டிக் கொண்டு வருகின்றவர்கள், கூட்டம் முடிகின்றவரை கடைசியாக இரண்டு தலைவர்கள் பேசுவார்கள். முதலில் நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுவார், இறுதியாக பாரத பிரதமர் பேசுவார். இந்த இரு பெரும் தலைவர்கள் பேசி முடிகின்ற வரையில் வருகின்ற நம்முடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கடைசி வரை அமர்ந்திருக்க வேண்டும். முதல். இரண்டாவதாக வருகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுதியாக துண்டு, கட்சி துண்டை அணிந்து கொண்டு வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது, ஏனென்றால் கூட்டணி கட்சி தலைவர்களும் வருவார்கள், பாரதிய கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வருவார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வருவார்கள். இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய தொண்டர்கள் அவர்களுடைய சின்னத்தை குறித்த துண்டை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அதே போல நாம் இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கின்ற கட்சி, நாம் வருகின்ற 26 தேர்தலில் வெற்றி பெற்று நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அமர வைக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியில் வருகிற தொண்டர்கள் இந்த துண்டுகளை முழுமையாக கழுத்தில் அணிந்து கொண்டு வர வேண்டும். நம்முடைய தலைவர் பேசுகின்ற பொழுது அந்த துண்டை தலைக்கு மேல் தூக்கி ஆட்ட வேண்டும். அப்படி ஆட்டுகின்ற பொழுது அந்த உற்சாகம் பீட்டு நடக்கும். அதே போல போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் பேசுகின்ற பொழுதும் இந்த சிறப்பு இருக்க வேண்டும். எனவே இதை சிறப்பாக நடத்துகின்ற அதே நேரத்தில் நாளை நம்மை வாழ வைத்து இன்று 2 கோடி 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி நம் இயக்கத்தை பலப்படுத்தி தமிழகம் மட்டுமல்ல இன்னும் 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சூழ் வைத்து அதை போல செவ்வனை செயல்படுத்திய இளைஞர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் மிக சிறப்பாக ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், வழிநெடுகளும் பார்த்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நாளை மிக சிறப்பாக அது நடத்த வேண்டும். அது தேர்தலுக்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். எனவே நாளை பிறந்த நாளும் வருகின்ற 1ஆம் தேதி அதே போல நம்முடைய அந்த பொதுக்கூட்டம் வெற்றி கூட்டமாக மதுரை மண்ணில் மாற்றி காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.